90s 80s காலகட்டங்கள்ல காமெடிக்கு பெயர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். இவங்களுடைய காமெடிகள் இல்லாத படங்களையே பார்க்க முடியாது. அப்போதுள்ள ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கும் ஒரே காமெடி நடிகர்கள் அப்படின்னா அது இவங்க தான். அதிலுமே கவுண்டமணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிய ஒரு நடிகர் அப்படின்ற புகழையுமே பெற்றாரு. பல படங்கள் ஹீரோக்களுக்காக ஓடுவதை விட இவங்களுக்காக ஓடி இருக்கு. அதுல எடுத்துக்காட்டாக கரகாட்டக்காரன் படத்தை கூட சொல்லலாம். அதுல கவுண்டமணி செந்திலுடைய வாழைப்பழ காமெடி இன்றளவுமே பலராலும் ரசிக்கப்பட்டு வருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வயது முதிர்வு காரணமாக படங்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டாரு. ஆனால் தற்போது கம்பேக் கொடுத்திருக்காரு. சோ அண்மையில இவருடைய நடிப்புல ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள்ல நடிக்க போவதாக சொல்லியிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது கவுண்டமணி அவர்கள் நம்ம அஜித் சாருடைய அடுத்த படத்துல இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. நம்ம அஜித் சாருடைய அடுத்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கிறார் அப்படின்றது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாருடைய ரசிகர் மட்டுமல்லாமல் கவுண்டமணியுமே இவருக்கு ஃபேவரட் நடிகர் அப்படின்றதுனால அவரு இந்த படத்துல ஆதிக் அவர்கள் கமிட் பண்ணிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா அஜித் சாருமே இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவலுமே வெளியாக இருக்கு. கூடிய விரைவிலேயே படப்பிடிப்பையுமே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.